ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டாமல் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்ச போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கத்தாழை எடுத்துக்கிட்டேன். கத்தாழை வந்து பாதியாக கட் பண்ணி வெந்தயத்தை ஊற வச்சுட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த கத்தாழை ஜெல்லுலேயே வெந்தயத்தை ஊற வச்சுட்டா வெந்தயம் வந்து நல்லா ஊறும். அந்த வெந்தயத்தில் இருக்க சத்து ஃபுல்லாகவும் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து முளைப்பு வந்திருக்கும். இதுக்கப்புறம் கருப்பு கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, மலநெல்லிக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், முருங்கை இலை, பன்னீர் ரோஸ், கருஞ்சீரகம், வேப்பிலை, ஆவாரம்பூ, மருதாணி பூ, இதுக்கப்புறம் ரோஸ்மெரி. ஓகே, இப்போ வந்து நான் இது எல்லாமே மிக்ஸியில் ஒரு பொருளாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எல்லா பொருளுமே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் காய்ச்சும் போது அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் நல்லா இறங்கிடும். நம்ம இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருக்கும். அப்புறம் முடி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாயில் செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து பாதி அளவு காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு அனல் சிம்மில் வச்சு அப்படியே எண்ணெய் காய்ச்சணும். இது காய்ச்சறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆகுது. இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு அந்த எண்ணெயில் இருக்க பபுள்ஸ்லாம் அடங்குற வரலையும் இந்த எண்ணெயை வந்து காய்ச்சணும். அப்போ தான் எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஆயில் வந்து நானும் யூஸ் பண்ணுறேன். என்னோடய தம்பிகளுக்கும் காய்ச்சி கொடுக்குறேன். அவங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி 2-3 டைம் அவங்களும் வாங்கியிருக்காங்க. எனக்கும் முடி வந்து கண்ட்ரோலாக தான் இருக்குது. நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எண்ணெயை காய்ச்சி 3 நாள் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வடிகட்டணும். ஏன்னா அப்போ தான் அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் நல்லா ஊறும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் வரும்போது நாங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடி வந்து கண்ட்ரோல் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் சேர்த்துறோம். இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வந்து தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.